நீ பேசவா? பூவையாய் மலர்ந்தவள் பெண்ணே நீ பேசவா? பூவையே நீ எழுந்து பெண்ணே நீ பேசவா? புதுமைகள் பேசிட அமைந்திட்ட களமிது. பெண்ணே நீ பேசவா? நெஞ்சத்தில் உள்ளதை நேர்கொண்ட எண்ணத்தை அஞ்சாது முன்னின்று பெண்ணே நீ பேசவா? அன்னையாய் தந்தையாய் அகில உலகம் போற்றிடும் தாயவள் பெண்ணே நீ பேசவா? பெண்ணே நீ பேசவா? பெண்ணே நீ பேசவா நிகழ்ச்சிக்கான அனுசரணையை வழங்குபவர்கள் சுவிட்சர்லாந்தில் உங்களை அன்புடன் அழைக்கின்றார்கள். SMTS ஜுவல்லரியின் விதவிதமான தெரிவுகள், மனம் கவரும் வண்ணத்தில் மங்கையர்கள் கழுத்தையும் கையையும் அலங்கரிக்க நல்ல தரமான தங்க நகைகளை பெற்றுக்கொள்ள SMTS ஜுவல்லரி. அன்னசத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10000 நாட்டல், பின்னர் உள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல், அன்ன யாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்கின்ற மகாகவி பாரதியின் அழகான கவிவரிகளோடு இன்றைய பெண்ணே நீ பேசவா நிகழ்ச்சியில் STS தொலைக்காட்சி அன்புறவுகளை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு அதிதியாக கலந்து கொள்பவர் திருமதி ஞானகௌரி கண்ணன் அவர்கள். இவர் பெர்லினில் இருந்து கலந்து கொள்கின்றார். இவர் தன்னுடைய பணியாக எடிகா சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு கஷியராக பணிபுரிகின்றார். பெர்லின் தமிழாலயத்தில் 14 வருடங்கள் தமிழ் கற்பித்த அனுபவத்தை உடையவர். 2018 மாணவர்களுக்கான கட்டுரை மஞ்சரியையும் ஆக்கி வெளியிட்டிருக்கின்றார். அத்துடன் மேடை அறிவிப்பாளராக, நிகழ்ச்சி தொகுப்பாளராக பல பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்றும் வருகின்றார். இறை பக்தி மிகுந்த இவர் சிறு வயது தொடக்கம் ஆன்மீக வழியில் தொண்டுகளை புரிவதில் ஆர்வமுடையவராக இருக்கின்றார். ஸ்ரீ மயூரபதி ஆலயத்தின் நிர்வாக சபையில் இருந்தபடி இவர் ஆற்றுகின்ற பணிகள் குறிப்பிட்டு சொல்லப்பட வேண்டியவை. மேலும் திருமண வாழ்த்துப்பா, ஆசியுரை, அந்திம கிரியைகளுக்கான அஞ்சலிகள் என்பனவற்றையும் எழுத வல்லவராக இருக்கின்றார். எங்களுடைய தமிழ் சமூகத்தின் பணிகள் பலவற்றில் ஈடுபடுவராக இருக்கின்றார். என் கடன் பணி செய்து கிடப்பதே மூச்சும் பேச்சும் சைவ தமிழே என்ற கொள்கையோடு வாழ்ந்து வருகின்ற திருமதி ஞானகௌரி கண்ணன் அவர்களை எங்களுடைய நிகழ்ச்சிக்குள் மகிழ்ச்சியோடு அழைத்துக் கொள்வோம். அன்பு வணக்கம். வணக்கம். STS தொலைக்காட்சி நேயர்களுக்கு நிர்வாகத்தினருக்கும் என் அன்பு கலந்த வணக்கம். பெண்ணே நீ பேசவா? உங்களுடைய இளமை பருவம், பெற்றோர் கற்ற பாடசாலைகளை பற்றி சொல்லுங்க. என் அப்பாட பேர் கிருஷ்ணமூர்த்தி, அம்மா பரமேஸ்வரி. எனக்கு ஒரு தம்பி ரவிக்குமார், தங்கச்சி சிவகௌரி. தம்பி சுட்காட்ல இருக்கிறார், இங்க ஜெர்மனியில தான். தங்கச்சி லிவர்கூசன்ல இருக்கிறா. ஆரம்ப கல்வி சுன்னா நாகேஸ்வரி வித்தியாசாலையில படித்த நான். அதற்கு பிறகு 6ஆம் வகுப்பு ஜாழ் இந்து மகளிர் கல்லூரியில் படித்த நான். பிறகு 2 வருஷங்கள் அங்க படிச்சுட்டு அதுக்கு பிறகு நான் வேம்படி மகளிர் கல்லூரியில படித்தேன். நான் படித்த உயர்தரம் வரைக்கும் அங்கதான் படித்தது. பிறகு நான் கொழும்புக்கு வந்துட்டேன். கொழும்புல இருந்துதான் பிரைவேட்டா எக்ஸ்டர்னலா ஜேவர்த்தனபுரம் யூனிவர்சிட்டியில பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் செய்த நான். அதே நேரம் அங்க நான் ஷார்ட்ஹேண்ட் டைப்பிங், கம்ப்யூட்டர் கோர்ஸ் அதுகள் எல்லாம் படித்தேன். நான் படித்து கொண்டிருக்கும் பொழுதுதான் எனக்கு திருமணம் பேசி சரி வந்த பிறகு நான் இங்க வந்தேன். பெண்ணே நீ பேசவா? புலம்பெயர்ந்த பிறகு உங்களுடைய வாழ்வு, உங்களுடைய குழந்தைகள் கால பணிக்காக நீங்கள் தொழில்சார் தகமைகளை பெற்றுக்கொண்டீர்களா? அமெரிக்காவில் காசாளராக பணியாற்றி வருகிறேன். அதற்கு முதல் நான் அதற்கான ஒரு ஷைன் சொல்லி அந்த கோர்ஸ் படிச்சு அது பாஸ் பண்ணி வேலைக்கு போறேன்னு சொன்னா ஒரு விளம்பரம் அனுப்புவேன். நானே முதல் அந்த கடைக்கு தான் நான் விளம்பரம் கொடுத்தேன்னா அப்ப உடனே எடுத்துட்டேன் வேலைக்கு. அண்டையில இருந்து இன்று வரைக்கும் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு 4 பிள்ளைகள். மகன் மூத்தவர், அவர் மிருதங்கம் படித்தவர், படித்து OFAL எக்ஸாம் எடுத்து அவர் அதிலையும் டிப்ளமா செய்தவர். அத்தோட தமிழாலயம் 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சு அதுக்கு பிறகு அவர் கேம்பிரிட்ஜ் தமிழ் பரீட்சை செய்து சித்தி அடைந்து இப்ப 2 கிழமைக்கு முதல் தான் யூனிவர்சிட்டியிலும் அவர் பயோசயின்ஸ் செய்தவர். அது பச்சுலர் முடிச்சவர். இப்ப மாஸ்டர் செய்கிறார் மகன். மகள் இப்ப அவ லோ படிக்கிறா உனியில.
அவவும் தமிழ் 12ஆம் ஆண்டு வரைக்கும் படிச்சுட்டு இப்ப கேம்பிரிட்ஜ் எக்ஸாம் எடுத்தவா. அதோட நடனம், சங்கீதம் அதெல்லாம் படித்து கொண்டிருக்கணும். அவட பேர் காயத்ரி கண்ணன், மெட்டவ அருளினி கண்ணன். அவ இப்பதான் ஆசிரியராக படிக்கிறதுக்காக யூனிவர்சிட்டிக்கு போய் கொண்டிருக்கிறா. அதோட அவவும் சங்கீதம், நடனம் எல்லாம் படிக்கிறவா. பாட்டுகள் நீங்க பார்த்திருப்பீங்க, நிறைய பாடுறவா. என்னுடைய மகள் சின்னவா, அவவும் 12ஆம் ஆண்டு தமிழ் படித்து கொண்டிருக்கிறா. சின்னவர் 9ஆம் வகுப்பு படிக்கிறார் டச் பள்ளிக்கூடத்துல. முற்றுமுழுதாக கலை உணர்வு நிறைந்த குடும்பம். மற்றது நீங்க சொன்னது மாதிரி தமிழ் பாடசாலை, அதில் உள்ள ஆர்வம், அந்த பிள்ளைகள் பாடும் காட்சிகள் எல்லாம் நல்ல வண்ண கோலங்களாகத்தான் உங்களுடைய குடும்பம் முகநூலில் கண்டபடியால் தான் நான் குறிப்பாக கேட்டேன். மற்றது பிள்ளைகளை கதைக்கிற போது தாய்மாருக்கு நல்ல ஒரு சந்தோஷம் வருவேன். பிறகு நாங்கள் இந்த நிகழ்ச்சியை சந்தோஷமாக எடுத்து செல்லலாம். பெண்ணே நீ பேசவா. நீங்க கட்டுரை, பாடல், கவிதை, திருமண வாழ்த்து பயன்பெற்றவற்றையும் எழுத வல்லவராக இருக்கிறீர்கள். நீங்கள் முறைப்படி பயின்று எழுத பழகினீர்களோ இல்லாட்டி உங்களுக்கு இயல்பாக வந்ததோ? பள்ளிக்கூடத்துல படிக்கிற காலத்துல எழுத்தாற்றல் எனக்கு இருக்குது. தேர்தரம் படிக்கும் பொழுது எங்களோட வர்த்தக மன்றம் அந்த ஒவ்வொரு பிரிவிலையும் ஒவ்வொரு பட்ச் முடியும் பொழுது புத்தகம் தயாரிப்பார்கள், வர்த்தகி என்று சொல்லி. அப்ப அந்த புத்தகம் தயாரிக்கும் பொழுது நான் அதுல அப்பயே நான் பத்திராதிபராக இருந்ததான் அந்த புத்தகத்தை. அப்ப சரியான தொழில்நுட்ப வசதிகள் எல்லாம் இல்லாத காலப்பகுதி. கொழும்புக்கு அனுப்பித்தான் நாங்க புத்தகம் எல்லாம் தயாரிக்கலாம். அப்படியான யுத்த கால பகுதியில தான் நாங்க வாழ்ந்தது. மிகவும் சிரமப்பட்டுத்தான் அந்த புத்தகம் எல்லாம் வெளியிட்ட நாங்கள். அதுக்கு பிறகு இங்க வந்ததுக்கு பிறகு நான் 2006ஆம் ஆண்டு தமிழாலயத்துக்கு மகனை கொண்டு சேர்க்க போன பொழுது என்ன படிப்பிக்க கேட்ட உடனே மண்டையில இருந்து நான் அங்க கல்வி கற்பிக்க தொடங்கினேன். நான் தொடங்கும் பொழுது பிள்ளைகளுக்கு படிப்பிக்கும் பொழுது அவைகளுக்கு இப்படி கட்டுரைகள், கவிதைகள், பேச்சுகள், அப்படி தமிழ்த்திறன் போட்டிகள் எல்லாம் இருக்குது. அப்ப அந்த பிள்ளைகள் என்னுடைய உதவியை நாடும் பொழுது அவர்களுக்கு உதவி செய்வதற்காக நான் எழுத தொடங்கி எனக்கு அது எது வேணுமானாலும் என்ன தலைப்பிலையும் என்னால் எழுதக்கூடிய ஆற்றலை நான் வளர்த்து கொண்டேன். நான் எல்லாம் வாசிக்கிறேன். நான் அப்ப வாசிக்கிற கூட அனுபவங்கள் அதுகளை வைத்து தயாரிச்சு. பெர்லின் தமிழாலயத்தில் 14 வருடங்கள் நீண்ட அனுபவம் உங்களுக்கு இருக்கிறது. அந்த பாடசாலை, அந்த அனுபவம், அந்த பாடசாலையை பற்றி எவ்வளவு பிள்ளைகள் படிக்கிறார்கள், அந்த பாடசாலை எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது? அங்க கல்வியும் கலையும் நம்மிரு கண்கள் சொல்லி தமிழுக்கு கொடுக்கும் அதே மதிப்பு கலைகளுக்கும் கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு வருடமும் தாய் திருநாள் கொண்டாடிவினம், வாணி விழா கொண்டாடிவினம். அதை விட விளையாட்டு போட்டியும் வைத்த பிள்ளைகளுக்கு ஊக்குவிப்பார்கள். இந்த நிகழ்வுகள் செய்யும் பொழுது சகல மாணவர்களும் அந்த நிகழ்வுகளை பங்கு பெற்ற வேணும். இப்ப கலை நிகழ்வுகள் ஆனாலும் இப்ப ஒரு வகுப்புல 10 பிள்ளைகள்னா அந்த 10 பிள்ளைகளும் ஏதோ ஒரு வகையில நிகழ்வு செய்ய வேணும். அப்படியான ஒரு ஊக்குவித்தல் இருந்தபடியா எல்லா பிள்ளைகளும் இப்ப நாங்கள் தாயத்துல படிக்கும் பொழுது குறிப்பிட்ட மாணவர்களைத்தான் தெரிவு செய்து நிகழ்வுகளை, தரமுள்ள மாணவர்களைத்தான் அந்த மேடைகளுக்கு ஏற்றுவார்கள். ஆனா இங்க தரம் குறைந்த மாணவர்களையும் எப்படியாவது மேடியேற்ற வேணும். ஏதாவது ஒரு கருப்பொருளை கொடுத்து அவர்களை மேடியேற்றோடும் என்ற நோக்கத்தோடு நிகழ்வுகளை தயாரித்து வழங்குவார்கள். அதே மாதிரி தமிழ் படிக்கிற பிள்ளைகளும் கடைசி பிள்ளை வரைக்கும் அவர்கள் அதை உள்வாங்கி படிக்க வேணும் என்ற நோக்கத்தோட தான் கற்பிக்கிறது. என்னுடைய அனுபவத்தை வைத்து சொல்கிறேன். மிக நல்லது. எத்தனை பிள்ளைகள் இருக்கிறார்கள்? 200 மாணவர்கள் படித்தவர்கள். பெண்ணே நீ பேசவா. நீங்கள் தமிழ் பாடசாலையில இல்ல பொறுப்பாளராகவும் கலைகளுக்கு உதவி பொறுப்பாளராக அப்படி இருக்கிற போது ஒரு தமிழ் ஆசிரியராக நீங்கள் அந்த பாடசாலையில் வழங்கிய சேவைகள் என்ன? அந்த தமிழாலயத்துக்கு கற்பிக்க சென்ற காலத்துல இருந்து பிள்ளைகள் படிக்கும் பொழுது நானும் படித்ததாகத்தான் நான் சொல்ல முன் வருகிறேன். என்னென்னு சொன்னால், நான் ஆரம்ப வகுப்பு 2ஆம் வகுப்பு தான் படிப்பித்தேன். நான் ஆரம்பத்துல அவர்கள் வகுப்பு உயர்ந்து போகும் பொழுது நானும் படி ஏறி கடைசி 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிப்பிக்கக்கூடிய அளவுக்கு என்ன நான் வளர்த்து கொண்ட. நான் 2ஆம் வகுப்பு படிப்பித்த அதே மாணவர்களுக்கு 12ஆம் வகுப்பும் படிப்பிக்கும் பொழுது சரியான சிரமம் நிறைய
இலக்கணங்கள், இலக்கியங்கள், பாடங்கள் எல்லாம் சரியான கடினம். ஆனா அவர்களுக்கு இலகுவாக நான் அதை படிப்பித்தவர்கள் எல்லாம் சிறந்த புள்ளிகள் பெற்றவர்கள். இந்த மாணவர்கள் இன்றும் என்னோட தொடர்புல இருக்கிறார்கள். அப்படி படித்த மாணவர்கள். இல்ல விளையாட்டு போட்டி என்று சொன்னா இல்லங்களை அலங்காரம் செய்கிறது, பிள்ளைகளுக்கு விளையாட்டுகள் பழக்கிறது, வினோதோட போட்டிக்கு எல்லாம் தயார்படுத்துறது, இல்லங்களை அலங்கரிக்கிறதுக்குரிய ஆக்கங்கள் எல்லாம் செய்கிறது. அது என்ற சொந்த முயற்சியில தான் செய்கிறது. மற்ற ஆசிரியர்களும் எனக்கு உதவி செய்வார்கள். ஆனா நாங்கள் எங்களுடைய இல்லம் வெல்லோணும் என்றதுக்காக மும்முரமா முன்னுக்கு வரணாங்க. உடற்கல்வியல் பிள்ளைகளுக்கு பழக்கி அதுகளையும் ஊக்குவிச்சு செய்விக்கிறது. அப்படியே அவையில அந்த 1ஆம் இடம் வரவோணும் எங்களை இல்லம் என்றதுக்காக நான் பல விதத்துல முயற்சி செய்கிறேன். நான் கலை நிகழ்வுகளுக்கு நாங்களே எழுதி தயாரித்து பிள்ளைகளுக்கு பழக்கி நிகழ்வு ஒன்று வரப்போதுன்னு சொன்னா அதுக்கு முன்கூட்டியே நிகழ்வுகள் எழுதி பிள்ளைகளுக்கு எல்லாம் தயார்படுத்தி பழக்கி அவர்களை மேடியேற்றுறது. சகல விதமான நிகழ்வுகளும் மேடியேற்றிருக்கிறேன். நடனம் மட்டும் எனக்கு தெரியாது, அது மட்டும் செய்யல. மற்றும்படி எல்லாம் நிகழ்வுகளும் மேடியேற்றிருக்கிறேன். பட்டிமன்றம், வில்லுப்பாட்டு, கவிதை, பாட்டு, நாடகங்கள், அப்படி பலவிதமான உருப்படிகளையும் அவர்களை மேடையேற்றி இருக்கிறேன் மாணவர்களை. எங்களுடைய தேசத்திலிருந்து நாங்கள் படித்த முறைகளை அந்த கலாச்சாரத்தை கொடுக்க வேண்டும் என்றால் தமிழ் பாடசாலை ஊடாகத்தான் போய்கொண்டிருக்கிறதா? அதை நல்ல வெற்றிகரமாக செய்து வருகிறீர்கள். நல்வாழ்த்துக்கள். வகுப்புக்கு போனா முதல் எல்லாரையும் ஒருநிலைப்படுத்துவதற்காக முதல் நான் கொடுப்பது சொல்வதெழுதல் வைத்து அதுக்கு பிறகுதான் பாடத்துக்குள்ள போவேன். அவை அதை பிளவிட்டா திருத்தி எழுதி அதுக்கு பிறகு பாட நூல் எடுத்து வாசிக்க பண்ணி அவையிலேயே ஒவ்வொரு பந்தியா வாசிக்க பண்ணிட்டு அதுக்கு பிறகு நான் வாசிச்சு விளங்கப்படுத்தி ஒரு பக்கம் வாசித்ததுக்கு பிறகு அதுக்குள்ளேயே கேள்விகள் எடுத்து அந்த நேர உடனேயுமே அவையில செய்விக்க வைப்பேன். அது மாதிரி இலக்கணமும் ஒவ்வொரு தலைப்படுத்த படிப்பித்துட்டு அதுலயே அவைக்கு அந்த பாடநூல்ல இருக்கிற பயிற்சிகளை தவிர நான் பிரத்யேகமா தயார்படுத்தி அவர்களுக்கு அந்த உடனேயுமே அவர்களை செய்ய வைத்தபடியா அவர்கள் அதை உள்வாங்கிவிடும். வீட்டை போய் அவர்கள் படிக்க தேவையில்லை. அப்படித்தான் நான் படிப்பித்தேன். நான் இந்த நிகழ்ச்சிகள் அதைத்தான் செய்கிறது. உங்களுடைய அனுபவங்களை வேறொரு ஆசிரியர் தனக்கு விருப்பமான போது அந்த விஷயங்களை பாவித்து இன்னும் பலர் பயன்பட்டு கொண்டிருப்பார்கள். இன்னைக்கு ஒரு பாடம் நாம் படிப்பித்தேன்னு சொன்னா அடுத்த வாரத்துல அந்த பாடத்துக்குள்ளதான் சொல்வதெழுதல் வைப்பேன். அதனால அவர்கள் டீச்சர் இந்த பாடத்துல வாரக்கிழமை சொல்வதல் வைப்பான்னு சொல்லி அவர் கொஞ்சம் படித்து கொண்டு வருவார்கள். அப்படி படித்து கொண்டு வராட்டியும் வகுப்புல பிளவிட்டா நான் திரும்ப அதை எழுத வைப்பேன். அதுக்கு பிறகுதான் பாடத்துக்குள்ள போவேன். அது மாதிரி வாசிக்கவும் பழக்குவேன். அவையே வாசிச்சதுக்கு பிறகுதான் நான் வாசிச்சு விளங்குபடுத்திடுவேன். நீங்கள் தொடர்ச்சியாக அந்த பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிறபடியால் அவர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு தொடர்ச்சி இருக்கிறது. உங்களுடைய ஆண்டு 2 ஆண்டு 12 வரைக்கும் உங்களுக்கு தெரியும். அதை விட்டுட்டு போக முடியாது. அவ போன வருஷம் அப்படி இருந்த வேண்டும் தெரியும் என்றபடியால அவன் அந்த முன்னேற்றம் தவிர்க்க முடியாததா இருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு உங்களுடைய பேச்சை கேட்கிற போது நல்ல சந்தோஷம். பெண்ணே நீ பேசவா? நீங்கள் ஒரு நல்லாசிரியராகவும் நல்ல பெற்றோராகவும் இருக்கிற நீங்கள் எங்களுடைய சமூக பெண்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா? நாங்கள் என்னதான் பணி செய்தாலும் பெற்றோர்களுடைய ஆதரவு இல்லாட்டி எதுவுமே செய்ய முடியாது. ஒரு பிள்ளை தமிழ் பள்ளிக்கூடத்துல படிக்குது என்று சொன்னால் அந்த பிள்ளைய பள்ளிக்கூடம் போய் படித்து வரும் வரைக்கும் அவர்களோட ஊக்குவித்தல் இருந்தா தான் அதை செய்ய முடியும். கடமைக்கு பிள்ளை போயிட்டு வந்தால் அது நடக்காது. அது எந்த இடத்துல என்ன ஜெர்மன் பாடசாலையா இருந்தாலும் சரி, தமிழ் பாடசாலையானாலும் சரி, கலைகள் இருந்தாலும் பெற்றோர்களோட ஊக்குவித்தல் இல்லாட்டி எதுவுமே நடக்காது. அது ஆசிரியர் அதை போதிக்கத்தான் முடிய ஆனா அவர்களுக்குரிய தூண்டுதலை பெற்றோர்கள்லாம் கொடுக்கணும். இங்க புலம்பெயர் தேசத்துல பெண்களுக்கு சகல வசதிகளும் இருக்குது. ஆனபடியா அவர்கள் தங்களால முயன்ற அளவு இந்த முயற்சிகளை செய்ய வேணும். அதுதான் என்னுடைய. பெண்ணே நீ பேசவா? நீங்கள் சங்கீதத்திலும் ஈடுபாடுள்ளவராக இருக்கிறீர்கள். உங்களுக்கு நல்ல ஒரு பட்டமும் கொடுத்திருந்தார்கள், சங்கீத கலாஜோதி என்று. உங்களுடைய சங்கீத பயணம் எப்படி இருக்கிறது? இசை உங்களுடைய வாழ்வில் வகிக்கிற பங்கு என்ன? நான் தாயத்துல 3வது கிரேட் வரைக்கும் வட இலங்கை சங்கீத சபையில சங்கீதம் படித்த நான். அதற்கு பிறகு நான் இங்க வந்ததுக்கு பிறகு அதை கொண்டு தொடர வேண்டும் என்று எனக்கு ஒரு விருப்பம் இருந்தது. அதனால பிள்ளைகளும் பிறந்து விட்டார்கள். ஆனா பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு போய்தான் நான் படித்த. நான் திருமதி காந்தராயா என்ற ஆசிரியரிடம் படித்துத்தான் நான் ஓஃபால்
நிறுவனத்தின் பரீட்சையில் எடுத்து அவர்கள் 8வது கிரேட் எடுத்தால் சங்கீத கலாஜோதி என்னும் பட்டத்தை கொடுப்பார்கள். அந்த பட்டத்தை பெற்றுக்கொண்டேன். அதற்கு பிறகு நாங்கள் கோயில்கள்ல தேவாரங்கள் படிக்கிறது அப்படியான இதுகள் செய்கிறது. மற்றது பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கிறேன். எனது பிள்ளைகளும் படிக்கிறார்கள். சின்னவா தான் நிறைய பாடல்கள் எல்லாம் பாடியிருக்கிறார். கோயில்கள்லையும் நிகழ்வுகள்லையும் பாடல்கள் பாடுறவன். பெண்ணே நீ பேசவா? ஸ்ரீ மயூரவதி ஆலயத்தில் நிர்வாக சபையில் இருந்து கொண்டு நீங்கள் பல பணிகளை செய்து வருகிறீர்கள். அதில் நீங்கள் செய்கின்ற சேவைகள் பற்றி. முருகன் ஆலயம் முன்பு வேற இன்னொரு இடத்துல இருந்தது. அது நில அறைக்குள்ளதான் இருந்தது. அதற்கு பிறகு பொதுமக்கள் எல்லாம் நிறைய காசு கொடுத்து எங்களோட கோயில் ஒரு சொந்த காணிக்குள்ள உருவாக்க வேணும் என்ற ஆசையோட 2013ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் செய்து பிளஸ்கோவலி என்ற இடத்துல கோயில் ஆகம முறைப்படி கட்டப்பட்டு இருக்குது. அந்த கோயில்ல நான் 2016ஆம் ஆண்டு செய்தி தொடர்பாளராக என்ன தெரிவு செய்யப்பட்டிருந்தது. விவாதத்துக்கு நாங்களே தான் விண்ணப்பிக்க வேணும். அங்க குழுக்கள் முறையில தெரிவு செய்யப்படுவதாக செய்யப்படலாம். அப்ப 2016ஆம் ஆண்டுல இருந்து நான் செய்தி தொடர்பாளராக கடமையாற்றினேன். 2018 இருந்து 20ஆம் ஆண்டு வரைக்கும் கணக்கு பரிசோதகராக இருந்த நான். அதற்கு பிறகு 20ஆம் ஆண்டிலிருந்து இட்ட வரைக்கும் செய்தி தொடர்பாளராக இருக்கிறேன். கோயில்ல நடக்கிற விசேஷங்கள் எல்லாம் விஞ்ஞாபனம் என்று சொல்லுவோம். அதாவது நோட்டீஸ் என்ற வகையில சகல விசேஷ பூசைகளும் நோட்டீஸ் தயாரிக்க வேணும். தயாரித்து அது நாங்க முகநூல்லையும் லங்காசரி மற்றும் ஆக்களுக்கும் வாட்ஸ்அப் ஊடாக நாங்கள் அனுப்புவோம். ஒரு வருடத்துல நடக்கிற பூசைகள் அவ்வளவும் பஞ்சாங்கப்படி எல்லாம் கணிக்க வேணும். அதெல்லாம் கணித்து அந்த உபயோகாரருடைய பெயர் தயாரித்து புத்தக வடிவில தயாரிக்க வேணும். தயாரித்து ஒவ்வொரு சித்திர வருஷத்திலும் அந்த புத்தகம் வெளியிட வேண்டும். நாங்கள் புத்தகம் தயாரிக்கிற சரியான சிரமமான வேலை. அதெல்லாம் தயாரிச்சு நாங்கள் பிறகு புத்தகமா வெளியிடுவோம். ஒரு வருடத்துல நடக்கிற நிகழ்வுகள் முழுக்க அந்த புத்தகத்துல இருக்கும். அதை விட விசேஷ பூசைகள் எல்லாம் நோட்டீஸாக தயாரிச்சு நாங்க வெளியிடுவோம். அதோட விசேஷ பூசைகள் நிழற்படங்கள் எடுத்து படங்கள் வெளியிடுவது பூசைகளை. அதனால எங்களோட கோயில் உலக அளவுல பிரபல்யமாக இருக்குது. எங்களோட கோயில் வெளிநாட்டவர்கள் எல்லாம் நிறைய எங்களோட கோயிலுக்கு வர்ற அளவுக்கு எங்களுடைய கோயில் பிரபல்யம் ஆயிட்டுது. கோயில் இருக்கிறதால தான் எங்களுடைய சமயம் வளருது. எதிர்கால சந்ததியினருக்கும் எங்களுடைய சமயம் பற்றி தெரியக்கூடியதாக இருக்கு. எங்களுக்கு ஒரு சமயம் இருக்குது என்று அவர்களும் புரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. அதனால நாங்கள் முகநூல்ல ஒவ்வொரு பூசைகளின் கந்த சஷ்டி என்றால் என்ன, நவராத்திரி என்றால் என்ன என்று அதற்குரிய விளக்கங்களும் அந்தந்த பூசைகள் வரும் பொழுது நாங்கள் முகநூல்ல அதை பற்றி விளக்கம் கொடுத்து 3 மொழிகள்லையும் நாங்கள் எழுதுறது. எங்களோட தலைமுறைகளுக்கு எல்லாருக்கும் ஓரளவு தெரியும் நவராத்திரி என்றால் என்ன அப்படின்னு தெரியும். ஆனா அடுத்த சந்ததிகளுக்கு தெரியணும்ன்றதுக்காக நாங்கள் அதையெல்லாம் தயாரித்து வெளியிடுறது அப்படியான பணிகளை செய்து வருகிறோம். மிக நல்ல செய்தி. அது மிக நல்ல செய்தி. 3 மொழிகளிலும் இருக்கிற போது 2ஆம் தலைமுறை பிள்ளைகளும் அந்த தளத்துக்கு வயதுகள் விருப்பங்கள் அதுக்கான முதிர்ச்சி வருகிற போது அந்த பிள்ளைகள் அந்த தளத்துக்கு வர போது அவர்கள் முழுமையாக கந்த சக்தி விரதங்கள் அந்த அனுஷ்டானங்கள் அவற்றை பற்றி எல்லாம் அறிந்து கொள்வார். பெண்ணே நீ பேசவா? அடுத்த சந்ததி பிள்ளைகள் சாதாரணமாக உங்களுடைய கோயில் எப்படி அவர்களை இணைக்கிறது? இந்த மாதிரி பிள்ளைகள் இளைய தலைமுறையினர் வருவது சரியான குறைவு. என்ன பொறுத்த மட்டும் பெற்றோர்கள் அதுக்கு தூண்டுதலாக இருக்க வேணும். இன்னைக்கு நாங்க கோயிலுக்கு போக வேணும், வர வேணும் என்று சொல்லி எங்களோட சமயத்தையே நாங்க கட்டாயம் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க வேணும். சைவமும் தமிழும் எங்களுடைய 2 கண்கள். அதாவது மொழி முக்கியம். நாங்கள் எந்த நாட்டில் போனாலும் வேற்று நாட்டு மொழிகளை நாங்க கற்றுக்கொள்ளலாம். ஆனா எங்களுடைய தாய்மொழி கட்டாயம் முக்கியம். தாய்மொழியை கடைப்பிடிக்கிற அதே அளவு எங்களுடைய சமயத்தையும் நாங்க கடைபிடிக்க வேண்டும். வேற்று மதத்தவர்கள் கட்டாயம் அவர்களுடைய ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவார்கள். அது கத்தோலிக்கராக இருந்தாலும் சரி, முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, கட்டாயம் அவர்களுடைய ஆலயத்தை சென்று வழிபடுவார்கள். அதே மாதிரி எங்களோட தலைமுறைய பிள்ளைகளையும் நாங்கள் ஊக்குவிக்க வேண்டும். தினமும் போகாவிட்டாலும் விசேஷ தினங்களிலாவது எங்களுடைய ஆலயத்துக்கு சென்று வழிபட வேண்டும் என்று பெற்றோர்களாகிய நாங்கள் தான் பிள்ளைகளுக்கு
தூண்டுதல் செய்ய வேண்டும். பெற்றோர்களோட தூண்டுதலோட வர்ற பிள்ளைகள் நிறைய கோயிலோடைய ஈடுபாடாக இருக்கிறார்கள். அதோட இப்ப வேற்று மதத்தினர் வரும் பொழுது அவர்களுக்கு எங்களுடைய சமயம் பற்றி விளங்கப்படுத்துறது, அதாவது ஃபியூரிங் என்று சொல்லுவாங்க இங்க டொச்சிலயோ அல்லது ஆங்கிலத்திலேயோ அவர்களுக்கு விளங்கப்படுத்துறது, அப்படியே பிள்ளைகள் செய்து வருகிறார்கள். டொச் உதவிகளும் பிள்ளைகள் செய்து கொடுக்கிறார்கள் கோயில் நிர்வாகிகளுக்கு. மிக நல்லது. உங்களுடைய தமிழும் சைவமும் இரு கண்கள் என்று சொல்ற அந்த வார்த்தையிலேயே விளங்குது. நீங்கள் கட்டாயம் குரு பக்தியும் மிக்கவராக இருக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய இன்றைய இந்த நல்ல பண்புள்ள ஒரு குடும்ப பாங்கான ஒரு குடும்பத்தையும் சமூகத்தையும் நல்ல வழியில் நடத்துகின்ற ஒரு பெண்ணாக உங்களை ஆக்கியதில், ஆளுமை நிறைந்த பெண்ணாக ஆக்கியதில், உங்களுடைய மனத்தில் நீங்கள் உடனம் சொல்லக்கூடிய பெரிய மனிதர்கள், மகத்தான மனிதர்கள், ஆசிரியர்களாகட்டும் அல்லது எழுத்தோ சங்கீதமோ உங்களுடைய திறமைகளோ அவற்றிற்கு உதவி செய்தவர்களாகட்டும், அவர்களை என்னுடைய வயதை தாண்டி வயது மூத்தவர்கள்லாம் நிறைய பேரோட பழகிறவ, அவர்கள் தங்களுடைய அனுபவங்களை நிறைய பகிர்ந்து கொள்வார்கள். ஆலயத்திலேயோ அல்லது பள்ளிக்கூடங்கள் சம்பந்தமாகவோ 81ஆம் ஆண்டுல இருந்து பழைய நடந்த சம்பவங்களை எல்லாம் எனக்கு சொல்வார்கள். அதுகளை எல்லாம் நான் உள்வாங்கித்தான் இந்த பணியை செய்து வருகிறேன். அதை விட எனது அப்பா எங்களை எல்லாத்திலையும், அதாவது ஆல்ரவுண்டரா நாங்கள் இருக்கணும் என்று சொல்லி எங்கள் அப்பா சரியாங்களுக்கு படிப்பிக்கிறதுக்காக சரியான யுத்த கால நிலையிலையும் சரியா கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்தவருங்கடப்பா. காலையில எழுப்புவாருங்கடப்பா, எழுப்பி 25 தரம் எங்களை இருந்தெழும்ப சொல்லுவார். நாங்கள் அந்த நித்திரையை நாங்கள் போக்குறதுக்காக அதுக்கு பிறகு பாட்டுகள் தேவாரங்கள் எல்லாம் பாட வைப்பார். பாட வச்சுட்டு தான் எங்களை படிக்க வச்சுட்டு பிறகு குளிக்காட்டிட்டு இந்த பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவாருங்களை. அப்படி அவர் அந்த சின்ன வயசுலயே எங்களை உற்சாகப்படுத்தினதால தான் நாங்கள் அந்த கலை ஆர்வங்களோட நாங்கள் இப்படி வரக்கூடியதாக இருந்தது. உங்களுடைய சமூக சேவைகள் கருதி நீங்கள் தூரங்களை பொருட்படுத்தாமலும் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு சென்றும் உங்களுடைய சேவைகளை நீங்கள் செய்வதெல்லாம் நான் உங்களை பற்றி அறிய வருகிற போது உண்மையில் நான் பிரமித்து போனேன். அந்த எண்ணங்கள் எல்லாம் அன்றே அந்த தாய் தகப்பன் அந்த ஆசிரியர்கள் செய்து வைத்ததுதான் இப்போது எங்களுடைய சமூகத்துக்கு நல்லதாக கிடைக்குது. உங்களை மாதிரியே உங்களுடைய பிள்ளைகள் காட்டுகிற பாதையில நல்ல வடிவாக வளர்ந்து வெறி நல்லுடைய திறமை உள்ள பிள்ளைகள், இந்த நாட்டில வளர்ற பிள்ளைகள், அதே நேரம் தமிழையும் அந்த கலாச்சாரத்தையும் சைவத்தையும் தமிழையும் கொண்டு செல்லுகிற பிள்ளைகளாக இருக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். நல்ல சந்தோஷம். உங்களுடைய பகிர்வு மற்ற நேர்காணல்கள்ல இருந்து வித்தியாசமாக இருக்குது. பெண்ணே நீ பேசவா. உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் வளர்த்து வருகிறீர்கள், வெளியில் உள்ள பிள்ளைகளையும் நீங்கள் காணுகிறீர்கள். அப்படி காணுற போது நாங்கள் பெற்றோர்களாக அந்த பிள்ளைகளோடு சேர்ந்து நாங்கள் எங்களுடைய வாழ்வை முன்னெடுத்து செல்வதற்கு இப்படியான விதங்களில் நாங்கள் இணையலாம், பெற்றோர் இணையலாம், ஆசிரியர்கள் இணையலாம். வகுப்பில் இருக்கும் பொழுது கடினமாகத்தான் நான் இருப்பேன். ஆனா வகுப்பை விட்டு வெளியில வந்தா பிள்ளைகளை நானும் ஒரு தோழமையாகத்தான் பழகுவேன். அப்படி இன்று வரைக்கும் மறக்காத பிள்ளைகளும் இருக்கிறார்கள். வருடத்தில் ஒரு தரமாவது என்ன சந்திப்பார்கள் அவர்கள். அப்படியான பிள்ளைகளும் இருக்கிறார்கள். எங்க கண்டாலும் ஆசிரியர் என்ன ஒரு மதிப்பு கொடுப்பாங்க. அப்படி இருக்கணும். இங்க நாங்க பிள்ளைகளோட கொஞ்சம் அன்பாத்தான் நாங்கள் போகணும். ஏனென்றால் அவர்கள் இந்த நாட்டு சட்டப்படி அவர்களுக்கு பிடிக்காட்டி அவர்கள் வருத்த விடுவார்கள் பிள்ளைகள். கற்பித்தல் அனுபவத்தின்படி இதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். வகுப்புல இருக்கும் பொழுது ஆசிரியர் மாணவர்கள் இருக்க வேணும். வெளியில வந்தா அவர்களோட நட்பு ரீதியாகத்தான் நாங்க பழக வேணும். அப்படி பழகிய நிறைய மாணவர்கள் எனக்கு இருக்கிறார்கள். பெற்றோரும் அவர்கள் கூடிய ஆதரவு எங்களுக்கு தருவார்கள். பெண்ணே நீ பேசவா. உங்களுடைய நேர முகாமையை பற்றி சொல்லுவீங்க. பலரும் என்ன கேட்கிறவர்கள், உனக்கு எப்படி நேரம் இருக்குது என்று சொல்லி விரும்பி எனக்கு செய்யறபடியா அந்த பணியை எனக்கு அது எல்லாம் இலகுவாக இருக்குது. அதோட எனது பிள்ளைகள் எனக்கு ஆதரவு தருவார்கள். எனது பிள்ளைகள் பகுதி நேர வேலை தான் நாம் வேலை செய்யற இடத்துல வேலை செய்கிறார். எனக்கு தச்சலா நேரம் இல்லாட்டியும் அவர்கள் மாறி அந்த வேலையை செய்வார்கள். அதே மாதிரி கோயில் வேலைகளும் அவர்கள் எனக்கு போக நேரம் இல்லாட்டி அவர்கள் போய் அந்த பணியை செய்து வருவார்கள். அதனால பிள்ளைகள் எனக்கு 100% ஆதரவு அவர்கள். எழுத்து வேலைகள் என்றாலும் நான் அங்க வேலை செய்யும் இடத்திலேயே வைத்து நான் ஹிந்தியில கடகடன் எழுதுவேன். எழுதிட்டு அதை செய்து முடித்திடுவேன். அப்படித்தான். பெண்ணே நீ பேசவா.
அந்திம கிரியைகள் சார்ந்த பாடல்களாகட்டும், ஆசியுரையாகட்டும், திருமண வாழ்த்துப்பாகட்டும் எழுத சொல்லி எப்படி அதை செய்கிறீர்கள்? முதலாவது இந்த புலம்பெயர்ந்த தேசத்தில் அதை விருப்பப்பட்டு கேட்பவர்கள் இருக்கிறார்களா? திருமண வாழ்த்து பாதுகள் எப்படி எழுத வேண்டி வந்தது என்று சொன்னால், எங்களுடைய ஆலயத்துக்கு திருமணத்துக்கு அழைப்பிதழ் ஒருவர் கொண்டு வந்து கொடுத்தால் நிர்வாக சபையால திருமணத்துக்கு ஒரு திருமண வாழ்த்துதல் கொடுப்பார்கள். அந்திம கிரியைகள் எல்லாரும் சந்தோஷமான நிகழ்வுகளை பகிர்ந்து கொள்வார்கள், துக்கமான நிகழ்வுகளை பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். வெளியில யாராவது இறந்தால் உடனே நான் எழுதி போடுவேன், இன்னொரு ஆள் இறந்துட்டார் என்று சொல்லி. எனக்கு தெரிந்தளவு அவர் இங்க வெளியில என்ன பணி செய்திச்சிடமோ அதை நான் முகவரியா போட்டு எழுதி போடுவேன். அப்ப அதனால என்னுடைய முகநூல்ல இருக்கிறார்கள் அனைவரும் பலரும் தெரிந்து கொள்வார்கள். நல்ல ஒரு வேலை. எழுத்தாட்டல்கள் மற்றது இப்படி அந்திம கிரியைகள் இப்படியான வாழ்த்துகள் அதுகள் எல்லாம் எழுதுறதுக்கு எங்களுடைய கோயில் ஐயா இருக்கிறார். அவர் அந்த அடுத்த தலைமுறைகள் இந்த சைவத்தோட ஈடுபடணும்ன்றதுக்காக அவர் ஆதரவு கொடுக்கிறவர். அதே மாதிரி இன்னொருவர் இறந்து போயிட்டார், அமரர் தியாகராய நடராஜான்னு சொல்லி. அவர் தான் இந்த அந்திம கிரியைகளை எல்லாம் வெளியில நிறைய செய்து வந்தவர். அவர் எனக்கு கூடுதலாக இப்ப யாராவது இருந்தா உடனே அறிவிப்பார், நான் அதை தயாரித்து எல்லாம் கொடுப்பேன். அதே மாதிரி இன்னும் ஒருவர் சீனா கண்ணன் நடராஜான்னு சொல்லி இங்க வெளியில தான் வாழ்றார். அவரும் இப்படி எழுத்தாட்டர்களுக்கு எங்களுக்கு ஆதரவு தருவார், எல்லாம் செய்கிறது. அப்ப வயது மூத்தவர்கள். அப்ப அதனால எங்களுக்கு கொஞ்சம் அவர்களுக்கு செய்யும் பொழுது எங்களுக்கும் அனுபவம் இருக்கும். அந்த வகையில அவையெல்லாம் இதை தொடர எனக்கு ஆதரவா இருக்கணும். மிக நல்லது. நீங்க குறிப்பிட்ட ஐயாவுடைய பேர் என்ன? அவருக்கு பேரு ஜனஜாலன். தாயகத்திலேயும் எனக்கு எனது சிவங்கோயில், எங்களுடைய குலதெய்வம் சிவங்கோயில் குருக்கள், சர்வேஸ்வர குருக்கள் என்று சொல்லி அவர் தான் என்ன இந்த மேட நிகழ்வுகள், பேச்சுகள் ஆலயத்துல செய்ய வச்சது, பஜனைகள் பாட வச்சது, எல்லாத்துக்கும் அவர் தான் சின்ன வயதுல ஊக்குவிச்சவர். இறைவனை நம்பி இருக்கிற போது இறைவனை பழைய கலையையும் வளர்த்து அந்த பாதையிலேயே செல்வது நல்ல சந்தோஷம். பெண்ணே நீ பேசவா. இந்த பெண்ணே நீ பேசவா நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? பெண்கள் நாட்டின் கண்கள் என்ற கருத்தை நீங்க முன்வச்சு இந்த பணிய தொடர்கிறீர்கள் என்று நான் நினைக்கிறேன். பெண்கள் இல்லாட்டி எதுவுமே இல்லை என்றுதான் சொல்ல முடியும். அந்த வகையில இப்படி இலைமறைகாயாக இருக்கிற பெண்களை எல்லாம் நீங்க முன்னிலைக்கு கொண்டு அவர்களுடைய தகவல்களை எல்லாம் சேகரித்து, என்னன்னு சொன்னா இங்க புலம்பெயர் தேசத்துல யாருக்கும் பெருசா அவர்களுடைய முழு விவரமும் தெரியாது. ஆனா இப்படியான நிகழ்வுலதான் அவர்கள் தாயகத்துல என்ன செய்தார்கள், கிறிஸ்துக்கு பின் கிறிஸ்துக்கு முன் அந்த மாதிரி தான் நாங்க சொல்லலாம். ஏனென்றா தாயகத்துல அவர்கள் என்ன செய்தார்கள் எங்களுக்கு தெரியாது. அப்ப இப்படியான நேர்காணல் மூலம்தான் அவர்கள் அங்கே என்ன பணி செய்தார்கள், இங்கே என்ன பணி செய்தார்கள், என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றது தெரிய வரும். அப்படியான இந்த நிகழ்வை செய்யறதால இந்த நிகழ்வை நான் மிகவும் பாராட்டுகிறேன். மிக அருமையான நல்ல விடயம். தொடர எனது வாழ்த்துக்கள். நல்ல சந்தோஷம். உங்களுக்கும் உங்களுடைய அன்பு நிறைந்த அழகான உங்களுடைய குடும்பத்துக்கும் எங்களுடைய நல்வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியிலும் மிக நல்ல ஒரு ஆளுமையோடு நாங்கள் எங்களுடைய நேரத்தை பகிர்ந்திருந்தோம். எதிர்வரும் நேரத்தில் இன்னொரு மகத்தான ஆளுமையோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். எனக்கு இந்த அரிய வாய்ப்பை தந்த நாளினிக்கும் தேவராயனுக்கும் மிக்க நன்றி. மேலும் இளைமறையா இருக்கிற பெண்களில் தகமகள் வழியில் வரவோனும் என்று எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். பெண்ணே நீ பேசுவா நிகழ்ச்சிக்கான அனுசரணையை வழங்கியவர்கள் சுவிட்சர்லாந்தில் உங்களை அன்புடன் அழைக்கின்றார்கள் SMTS ஜுவல்லரியின் விதவிதமான தெரிவுகள். மனம் கவரும் வண்ணத்தில் மங்கையர்கள் கழுத்தையும் கையையும் அலங்கரிக்க நல்ல தரமான தங்க நகைகளை பெற்றுக்கொள்ள SMTS ஜுவல்லரி. பெண்ணே நீ பேசவா. பூவையாய் மலர்ந்தவள். பெண்ணே நீ பேசவா. பூவையே நீ எழுந்து. பெண்ணே நீ பேசவா. புதுமைகள் பேசிட அமைந்திட்ட களம் இது. பெண்ணே நீ பேசவா. நெஞ்சத்தில் உள்ளதை நேர்கொண்ட எண்ணத்தை அஞ்சாது முன்னின்று. பெண்ணே நீ பேசவா. அன்னையாய் தந்தையாய் அகில உலகம் போற்றிடும் தாயவள். பெண்ணே நீ பேசவா.
பெண்ணே நீ பேசவா? சுவிட்சர்லாந்தில் உங்களை அன்புடன் அழைக்கின்றார்கள் SMTS ஜுவல்லரியின் விதவிதமான தெரிவுகள். மனம் கவரும் வண்ணத்தில் மங்கையர்கள் கழுத்தையும் கையையும் அலங்கரிக்க நல்ல தரமான தங்க நகைகளை பெற்றுக்கொள்ள SMTS ஜுவல்லரி. இல்லத்தரசிகளை அழகுபடுத்தும் தங்க நகைகளை பல விதவிதமான புது தெரிவுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள நாட வேண்டிய இடம் SMTS ஜுவல்லரி. சுவிஸ் நகைச்சீட்டு மூலம் இணைந்து கொண்டு ஆபரணங்களை பெறவும் ஓர் அரிய நல்ல சந்தர்ப்பத்தை வழங்குகின்றார்கள் SMTS ஜுவல்லர்ஸ். உலகில் அதிகம் புகழ்பெற்ற சுவிஸ் நாட்டின் ராடோ கடிகாரங்களை கைகளில் கட்டிவிட மாட்டோமா என்று எண்ணுபவர்கள் பலர். உங்களுக்கான ஓர் அரிய சந்தர்ப்பத்தை வழங்குகின்றார்கள் SMTS ஜுவல்லரியினர். மாதாந்தம் நீங்கள் 150 பிராங்குகளை கட்டுவதன் மூலம் 12 மாதத்தில் உங்கள் கைகளில் தருகின்றார்கள் ராடோ கடிகாரங்களை. SMTS ஜுவல்லரி தீபாவளி வரை 10% முதல் 60% வரை மலிவு விலையில் அனைத்து புடவைகளையும் தங்க நகைகளை 5% மலிவு விலையில் பெற்றுக்கொள்ள உங்களை அழைக்கின்றார்கள் SMTS ஜுவல்லரி. தொடர்புகளுக்கு 0765898091 0787152229.